நல்லா உட்காந்துருக்காங்க. கிளாஸ் பாதி ஏற்றிக்கலாம்ல. அதுக்குள்ள நடந்த சம்பாஷணை தான் வந்து அது ஒரு கிரந்தமா இருக்கு. ஸோ இவர் அந்த இது பண்ணனால அவருக்கு உடம்புக்குள்ள அந்த ஸ்கேலிங் மாதிரி ஒரு டிசீஸ் வந்துடும். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் குருவாயூர் போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ரெஃபரன்ஸை வச்சு இவர் சிமாட்டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ரீசைலமில் சாக்ஷி கணபதி முன்னாடி நம்ம இருக்கோம். ஸோ பல நேர பிரயாணம், பல தூரம் வந்து கடந்து வந்திருக்கோம். வழி எங்கும் வந்து ஒரு காடுகளும் மலைகளும் கடந்து நம்ம ஐயனை பார்க்கறதுக்காக எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்தாலும் எல்லாரோட நோக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே எண்ணத்தோடு ஐயாவை பார்த்துக்கணும், தரிசனம் பண்ணிடணும் அப்படின்ற ஆசையோடு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆதங்கத்தோடையே நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாக்ஷி கணபதி இவரை பார்த்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம், எல்லைக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு இவர்கிட்ட பெர்மிஷனும் அட்டெண்டன்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்ரீசைலத்தில் வசிக்கக்கூடிய நம்ம மல்லிகார்ஜுன சுவாமியும் தாயார் பிரம்மரம்பாவையும் சேவிப்போம். இன்றைக்கி சாயந்தரம் நம்மளுக்கு வந்து ஸ்பர்ஷ தர்ஷனம். ஸோ அதாவது நம்ம கைகளால் தொட்டு தழுவி ஐயனை வந்து வழிபடக்கூடிய ஒரு பூஜை தான் ஈவினிங் நம்ம ஸ்பர்ஷ தர்ஷனம். ஸோ அது நம்ம புக் பண்ணியிருக்கோம் எல்லா டிவோட்டீஸ்க்காகவும். ஸோ அந்த தர்ஷனம் முடிச்சதுக்கப்புறம் நைட் ஆகிடும். அதனால் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து எந்த வீடியோஸும் எடுக்க முடியாது. ஸோ வெளி பிரகாரம் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் இந்த வருஷத்தோட கடைசி நாள் அண்டு நாளைக்கு முதல் நாள் வந்து ரொம்ப திவ்யமான ஒரு தர்ஷனத்தை நீங்கள் எங்கேருந்து அமர்ந்த இடத்துலேருந்து எங்களோட கூட சேர்ந்து பிரயாணம் செய்யும். தேங்க்யூ. ஸ்டே வித் சிமாட்டோஸ். தட்சிணாமூர்த்தியும் காமிச்சிட்டு போன மாதம்லாம் நம்மளால் வந்திருக்க முடியாது. ஒரு எவ்வளோ இடம் கூட கிடச்சிருக்காரு கார்த்திகை. கோபுரம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பாத்தாள கங்கா போகிறதுக்கு ரோப் காரோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு கீழே போகணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தாள கங்கா வந்து சம்பரோக்ஷணம் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா அக்கா மகாதேவி கேவ் நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அக்கா மகாதேவி அவங்க வந்து உள்ளே அதுலேயே கீழே பாத்தாள கங்காவில் போனால் போட்டில் கூப்பிட்டு போய் காமிச்சு கூப்பிட்டு வருவாங்க. அது நம்ம தனியாக ஹாஃப் டே பிளான் பண்ணிட்டு வரணும். அது நம்மள்ட்ட 2 nights and 3 days ஸ்ரீசைலம் மட்டும் வரக்கூடிய பேக்கேஜில் அதெல்லாம் கவர் ஆகும். இப்போ வந்து நம்ம டிவோட்டீஸ் எல்லோரும் ரோப் காரில் போய் பாத்தாள கங்கா பார்த்துட்டு வர மாதிரி போயிருக்காங்க.
இது பிரக்னேஸ்வர் மகாராஷ்டிரா பூனே பக்கத்தில் இது வந்து